குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. கடகராசி ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி ஹப்பாடான்னு மனசார பெருமூச்சு விடக்கூடிய கடகராசி அஷ்டம சனி விட்டுது சார், ராகு கேது மேலே ஏறினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற நிலைமையில தான் கடகராசி என்பவர்கள் இருக்காங்க. இதில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. கடகராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் வராது. இது என்ன ஒரு நுணுக்கமான விஷயம் அப்படின்னா, கத்தி போய் வாள் வந்ததுன்னு சொல்லுவாங்க. யார் ஜென்ரலாக சனி போய் ராகு அந்த இடத்துக்கு வந்தது, வாள் போய் கத்தி வந்ததுன்னு சொல்லுவோம். த்ரெட் இருக்குது. அந்த 8ல் ராகு வந்தாலே ராசிக்கு சில உடல் அமைப்புகள், மனசுலேயே கூட கொஞ்சம் பாதிப்புகள், சாதாரணமாக தெளிவாக சிந்திக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஏன் பதவியில் கூட இருப்பாங்க, ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் பப்பரமான கோட்டை விட்டுருவாங்க. அது ஏன்னா 8ல் ராகு உட்காரும் போது உங்களை ஒரு ஆட்டம் கண்டுரும், உங்களை ஒரு வழி பண்ணிடுவார். மனசை முதல்ல ரொம்ப இது பண்ணிடுவார் மனசில். அதே மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் தான் ஜாமீன் கையெழுத்து போட போகிறேன், நான் கேரண்டி கையெழுத்து போடுறேன், என் உயிர் நண்பன், நான் இல்லைன்னா அவன் எப்படி உயிரோடு இருப்பான், அவனை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போய் போடுவாங்க. நண்பன் போயிடுவான் ஆஸ்திரேலியாவுக்கு, இவர் மாட்டிக்குவார், இவர் குடும்பமும் அதை சஃபர் பண்ணும். இதெல்லாம் பண்ணாமல் தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதெல்லாம் ஏன் இவ்வளோ விலாவரியாக சொல்கிறோம்னா, இங்கே தான் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இடத்துல ஜாக்கிரதையாக இருந்துட்டோம்னா நிறைய விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இதில் முக்கியமானது இவங்களுடைய 8ஆம் இட ராகு என்னெல்லாம் சொல்கிறேன். இவங்களை இப்போ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறைவாசம், தண்டனை, அடிதடி ரகளை, விபத்து, உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், பணம் பெருமளவில் இழப்பு, இதெல்லாம் தான் 8ஆம் இடத்துடைய ஆதிபத்தியம். இவங்களுக்கு இல்லை, 8னாலே இதுதான். இப்போ இங்கே ராகு உட்காந்தா என்ன பண்ணுவார், நான் சொன்னேன் மேக்னிஃபையிங் பிளானட்னு சொன்னேன். நீங்கள் இடுப்புலேருந்து ராகு பாருங்கள், 5 தலை நாகம் விஸ்தரிச்சுக்கிட்டே இப்போ எக்ஸ்பேன்ஷன் பிளானட். நல்லதையும் அப்படி தான் பண்ணுறாரு, கெட்டதையும் அப்படி தான் பண்ணுறாரு. இதில் குறிப்பிட்ட சில கடகராசி என்பவர்களுக்கு நம்ம அதை தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். இந்த குறிப்பிட்ட கடகராசி நண்பர்கள் நம்மளை அணுகி பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஓரளவுக்கு மாறுபட்டு இருக்கக்கூடிய இதே ராகு 8ல் சிவாஜி ராவ் கைக்வாட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆக்கிற மாதிரியே ஆக்கிடுவார். இதுவும் நடக்கும். அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, என் ஜாதகத்தை பொறுத்து நடக்கும். என்னுடைய பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த பிறப்பு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கோ அதை வச்சு இந்த ராகு கேது பயிற்சியும் கூட அப்படி தான். கேது எடுத்திங்கன்னா தனஸ்தானத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா, நம்மளே இப்போ ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட நல்லதாக பேசுவோம். அவங்க சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளோ இதுவாக பேசுறியே அப்படிமா. நம்ம ஒன்று எப்படி தலையை சுழிஞ்சிட்டு நல்லா தானே சொன்னேன். இதெல்லாம் நடக்கும். நம்ம நினச்சிருப்போம், சரி நமக்கு தான் இப்போ பெரிய ஃபண்ட்ஸு கிரெடிட் ஆகிடுச்சு, அக்கௌண்ட்டில் தான் 3 அக்கௌண்ட் இருக்குது, 3 அக்கௌண்ட்லேயுமே குறைஞ்சி 20-60 லட்ச ரூபா இருக்குது. செம்மையாக இருக்கும்ல, நமக்கு தேவை மாதம் 50,000 தான், 60 லட்சம் வச்சுருக்கோமே அப்படின்னும். அது ஒரு 60 நாளில் காலி பண்ணிடுவார் கேது. அது ஏன் பண்ணுறாரு அப்படின்னா, தனஸ்தானத்தில் உட்கார்றாரு, பணத்தை சேர்த்து வைக்கிற இடத்துல. ஸோ நம்ம ஏன் இதை இப்படி சொல்கிறோம், அப்படியே ஓப்பனாக பேசுகிறோம் அப்படின்னா, ஏன்னா அப்போ தான் அவங்க அதை பார்த்துட்டு, ஓ நம்ம எதை வாங்கணுமோ எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும். கடகராசிக்கு அந்த இது வேறு இருக்குது, எல்லாத்தையும் வாங்கணும். வாட் டு வி நீட் அண்ட் வாட் டு வி வாண்ட். இந்த நீடுக்கும் வாண்ட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. வி வாண்ட், எவ்ரிபடி வாண்ட்ஸ் எவ்ரிதிங். நீட் அப்படி இல்லை. நான் என்னுடைய நீடு என்ன, நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு துணி, நல்ல படுக்கிறதுக்கு இடம், அருமையான ஒரு சூழல், இது மட்டும்தான் என்னோடய நீடு. வாண்ட் அப்படி இல்லை. எனக்கு iPhone 17 வேணும், அதுக்கப்புறம் என்னோடய BMW கார் வேணும், 3-4 வீடு வேணும், ECRல பங்களா வேணும், அதில் 4 வேலைக்காரங்க வேணும், அந்த வேலைக்காரங்க நல்லாவும் இருக்கணும், அதை அவங்க ஒழுங்காகவும் பார்த்துக்கணும். இது இந்த எண்டு லிஸ்ட்டுக்கு எண்டு கிடையாது.
இதைத்தான் அந்த கேது வந்து உணர்த்துவார் கடகராசி என்பர்களுக்கு. அதை வந்து கடகராசி என்பர்களுக்கு எப்பவுமே வந்து சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு, எப்பவுமே வந்து மனசில் வந்து எதே ஒன்றையுமே வந்து ரொம்ப உள்ளே எடுத்துக்கக்கூடியது, இந்த கிளீனிங்கில் வந்து அப்சசிவாக இருக்கிறது, இதெல்லாம் கடகராசி. வீட்டில் பார்த்தீங்கன்னா மியூசியம் மாதிரி வச்சுருக்கிறது, வீடு இருந்தது வீடு தான் இருக்கணும், களைச்சி விட்டா தான் வீடு, அதை போய் நம்ம இந்த பொம்மை இங்கே தான் வச்சுட்டு போனேன் அப்படி சண்டை போடுவாங்க. அதைத்தான் இங்கே பிரச்சனை. அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த 8ஆம் இட ராகு ரொம்ப பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கறது வாங்கிறது வேணாம், கொடுக்கவும் வேணாம், தயவுசெய்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு வாங்கவும் வேணாம். அதே சமயத்தில் சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா அமைப்புகள், ராகு தசையோ கேது தசையோ நல்ல அமைப்பில் சுபகிரக தொடர்பு வருதுன்னா இது அப்படியே மாறிடும், பலன்கள் உச்சபட்ச உயர்வுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் அந்த கோச்சாரத்துக்கு வெயிட் பண்ணுது கரெக்டாக. இப்போ நம்ம பார்த்தோம் பிரயாக்ராஜில் வந்து 70 கோடி பேர் போனாங்க, ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் அந்த இடம் வந்து வாழ்க்கையை கொடுத்துருச்சு ஓவர் நைட்டில். இந்த பழங்குடியின மக்கள் பிறந்த அந்த பொண்ணுக்கு விவரமே தெரியலனா கூட அந்த பெண்ணை வந்து எடுத்து ஒரு இந்தி பட உலகில் வந்து நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு இந்தியா ஃபுல்லாக இன்ஸ்டா ரீல்ஸும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பிரபலப்படுத்தினது ஒரு ராத்திரியில். இதைத்தான் வந்து கிரகங்கள் நமக்கு சொல்லுது. இதுக்கு லாஜிக் என்ன? படிப்பா இதுவா ஒன்றும் கிடையாது. அந்த லாஜிக் வந்து கிரகங்கள் தீர்மானம் பண்ணக்கூடியது, கடவுளுடையது, அது யாரும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி வருது. இப்போ இந்த கடகராசி என்பவர்கள் இம்பல்சிவ் ஃபீலிங் இல்லாமல் தினமும் வீட்டில் வந்து தெய்வத்தை வந்து தியானம் செய்யணும். இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னு இருப்பாங்க, அந்த குலதெய்வத்தை நிறைய தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும் கடகராசி என்பவர்கள். இதுதான் டைம். அது பண்ணும்போது தான் மாற்றங்கள் வந்து தெரியும். அதே மாதிரி கேது தனஸ்தானத்தில் இருக்கும்போது சொல்லிட்டேன், பணம் விஷயத்தில் அப்சல்யூட்லி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பணத்தை கொடுக்குறேன், கடன் இல்லை வாங்குகிறேன், லோன் வாங்குகிறேன், இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு எதுவாக இருந்தாலும் நிப்பாட்டிடணும். யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு மனசில் ரொம்ப எடுத்து புழுங்குவதோ இதெல்லாம் செய்யாமல் இருக்க தினமும் மனதை செலவை செய்யக்கூடிய அந்த தியானம், அந்த பயிற்சியை செய்யணும். துணியை செலவு பண்ணுறோம், உடம்பை செலவு பண்ணுறோம், மனசை மட்டும் விட்டுறோம். இந்த மனசுக்கு சில ஆஸ்க் இருக்குது, தேவைகள் இருக்குது, நீடு இருக்குது, அதை மதிக்கிறதோ கவனிக்கிறதோ இல்லவே இல்லை. அதை செலவு பண்ணுறதுக்கு தினமும் தியான பயிற்சி மிக அவசியம். பிடிச்சதை செய்யுங்க, அதாவது கெட்ட விஷயம் இல்லை, நல்லதில்லை. உணவு சாப்பிட பிடிக்குமா, அளவோட அருமையான நல்ல உணவை சாப்பிடுங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது கடகராசி என்பவர்களுக்கு. பரிகாரம்னு எடுத்தோம்னா கடகராசிக்கு முக்கியமானது வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் சந்திரனார் கோவில் இருக்குது, அங்கே ஒரு தடவை போயிட்டு வரணும். முக்கியமாக இன்னொரு விஷயம், கடகராசி என்பவர்களுக்கு போக முடிஞ்சவங்களுக்கு இந்தோரில் இருக்கக்கூடிய மகாகாலேஸ்வர் கோவில் மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பிலிருந்து வெளியே கொண்டு வரும். 8ஆம் இட ராகுவுடைய பாதிப்பை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல காரணீஸ்வரர் கோவில் இருக்குது, கபாலீஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த மாதிரி பழமையான ஈஸ்வரர் கோவில்களுக்கு சென்று கடகராசி என்பவர்கள் இந்த ஈஸ்வரனை நினைத்து, ரொம்ப மந்திரம்லாம் சொல்லணும் எனக்கு தெரியல, அதெல்லாம் வேண்டாம். ஓம் நம சிவாய, அவ்வளோதான். நானே சிவனாக, இதுதான் மந்திரம். ஓம் நம சிவாய, சிவனுள்ள என்னை ஐக்கியம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். இதை திருப்பி திருப்பி தியானம் பண்ண பெரிய அளவில் மனசில் தெளிவும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களும் எதிரிகளை வெல்லக்கூடிய யோகங்களையும் அள்ளி தருவார் கடவுள். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம்.